நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. நிலாவில் சீக்ரெட் ரூம் இதை கொஞ்சம் ஓரமாக வைங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்மள எத்தனை பேருக்கு எர்த்தில் இருக்கக்கூடிய சீக்ரெட் ரூம் தெரியும்? அதுவும் நார்வேல இருக்குதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நார்வேல ஸ்வால்பார்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் பகுதி இருக்குது. இது வந்து ஆர்டிக் சர்க்கிளோட ஒரு பர்டிகுலர் பகுதி. நம்ம சவுத் போலில் வந்து நாங்கள் அண்டார்டிகான்னு சொல்லுவோம்ல, பனி மட்டுமே இருக்கக்கூடிய இடம். அந்த மாதிரி நார்த்தில் ஆர்டிக்குங்கிற பகுதி, அதுவுமே முழுக்க முழுக்க பயங்கரமான திக் ஐஸ் இருக்கக்கூடிய ஏரியா. இதில் ஸ்வால்பார்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து 2000s இருந்தே ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. எர்த்தில் நாளுக்கு நாள் குளோபல் வார்மிங்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க, நிறைய உயிரினங்கள் வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்குது. ஏன் நம்மளோட இடத்துலயே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் இருந்துச்சு, இப்போ ஒரு டைனோசர் கிடையாது, எல்லாம் இறந்து போயிடுச்சு. மமோத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய முடி வச்ச யானைகள் இருந்துச்சு, இப்போ நம்ம அதை பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு நம்மளோட கோவில்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல கூட பயங்கரமான அனிமல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு காலத்துல இடத்துல வாழ்ந்துச்சா இல்லையாங்கிற விவரம் கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்குங்கிற ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் இருக்கிறப்போ, நம்ம எர்த்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் செடிகள் கொடிகள் இதெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு சீக்ரெட்டான வால்ட், ஒரு லாக்கர், ஓகேவா, இதை வந்து நார்வே வந்து உருவாக்குறாங்க. அண்ட் உருவாக்குறது வந்து இன்டர்நேஷனல் கோஆபரேஷன்ல உருவாக்குறாங்க. உலகத்துல எது நடந்தாலும் வெளியே நிற்கக்கூடிய நார்த் கொரியா வரைக்கும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ வேர்ல்டுல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் இன்க்ளூடிங் இந்தியா வந்து அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய தானியங்கள், சீட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இவங்க மில்லியன்ஸ் ஆஃப் சீட்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ், ஒரு அரிசியில இருந்து, ஒரு பருப்புல இருந்து, ஒரு கோதுமையில இருந்து எல்லா விதமான விதைகளையும் அவங்க கலெக்ட் பண்ணி ஒரு வால்ட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இந்த வால்ட்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வால்பார்ட் குளோபல் சீட் வால்ட். இதோட கோலே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர கோல்டான இடம், கரெக்டா? ஸோ பை டிஃபால்ட்டே பாத்தீங்கன்னா இந்த ஸ்வால்பார்ட் அப்படிங்கிற ஒரு, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதுக்கு நிலாவுக்கு போக முடியும். அதனால தான் இது இவ்வளவு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ஸ்வால்பார்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து பயங்கர கோல்டான ஏரியா. நான் சொன்ன மாதிரி ஆர்டிக் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியா. இதுல ஒரு மலை பகுதியை எடுத்து அந்த மலைக்குள்ள வந்து அவங்க துளையிட்டு பேசிக்கா போர் பண்ணி உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சீக்ரெட் வால்ட், ஜேம்ஸ் பாண்ட் படத்துல காமிக்கிற மாதிரி கட்டி வைக்கிறாங்க. அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த சீட் எல்லாத்தையுமே வந்து பாதுகாப்பா வைக்கப்பட்டு இருக்குது. இவங்க இந்த நார்வேவை சூஸ் பண்ணதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது. இது போக நார்வே பார்த்தீங்கன்னா பெருசாக உலகத்தில் இருக்கிற நாடுகளோட சண்டையில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. அங்கே இருக்கிற சாயிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டான மண்ணு, மலை எல்லாமே கரெக்டா. ஸோ உலகத்தில் ஒருவேளை ஒரு பேர் ஆபத்து ஏற்பட்டா கூட எல்லாமே அங்கே அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு பெரிய விண்கல் வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி டைனோசர்லாம் அழிஞ்சிச்சோ, வந்து விழுந்தா கூட இந்த விதைகளை வந்து அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டான பகுதி கரெக்டா. ஸோ அது வந்து காப்பாற்றுங்கிறதுக்காக தான் அந்த இடத்த உருவாக்கியே வச்சாங்க. ஆனால் இந்த வால்ட்டே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஐஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எதுக்குனால? குளோபல் வார்மிங்னால. ஆர்டிக்லயும் சரி அண்டார்டிக்லயும் சரி, உலகத்தோட 2 போல்லையுமே ஐஸ் உருகிட்டு இருக்குது. சென்னையில வரைக்கும் நம்ம வந்து கடலோட மட்டம் உயர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றோம், கரெக்ட்? இது எல்லாமே ஒரு கனெக்டட் தான். எர்த் வந்து நம்மளுக்கு தான் கண்ட்ரீஸ் எல்லாம், வேர்ல்டுக்கு ஒரு வேர்ல்டு, அவ்வளவுதான். ஸோ ஹீட் அதிகமாக மெல்ட் ஆக இவ்வளவு பாதுகாப்பா உருவாக்கப்பட்ட சீடு வால்ட்டே வந்து ஃப்ளட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய பேருக்கு அப்போ எர்த்லேயே எதுவுமே சேஃபாக வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா எங்கே தாண்டா வைக்கிறதுங்கிற ஒரு ஐடியா வர ஆரம்பிச்சிச்சு. ஃபைனலி அதுக்கு இன்னைக்கு சயின்டிஸ்ட் எல்லாமே ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய ஏரியா தான் மூன். அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி ஹெகடான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிரையோபயாலஜிஸ்ட், ஓகேவா? ஸோ அவங்க வந்து வாஷிங்டன்ல இருக்காங்க, யூஎஸ்ஏல. இவங்க தான் இப்போ இந்த ஐடியாவை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. நிலாவில் மனிதர்களோட சர்வைவலுக்காக மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களோட சர்வைவலுக்காகவுமே நம்ம வந்து நிலாவில் ஒரு சீக்ரெட்டான ஒரு வால்ட்டை கட்டி வைக்கணும். லிட்டரலாக இது வந்து அவெஞ்சர்ஸ் படத்துக்குள்ள என்டர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நிலாவில் இந்த சீக்ரெட் வால்ட் வந்து கட்டணும். ஏன் நிலா, ஏன் மார்ஸ்ல இருக்க? மார்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒரு செப்பரேட் வீடியோ மேக் பண்ணுவோம். அது உங்களுக்கு ஒருவேளை தேவைப்படுதுன்னா நீங்கள் கீழே வந்து மார்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ மேக் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ் வி கெட் ஹியர். மார்ஸ்ல வந்து தண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க, நிலாவில் வந்து அட்மாஸ்பியரே கிடையாது. அங்க போய் நம்ம எதுக்கு இதை போய் வைக்கணுங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்குள்ள. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நிலா வந்து நம்ம கிட்ட இருந்து 3 lakh கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, விச் இஸ் டிரான்ஸ்போர்ட்டபிள் டிஸ்டன்ஸ், நம்ம போயிட்டு வரக்கூடிய தூரம். மார்ஸ் பார்த்தீங்கன்னா 2250 lakh கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. 3.8 lakh எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 2250 lakh கிலோமீட்டர் எவ்வளவு தள்ளி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ எர்த்துக்கு வந்து நிலாவுக்கு போறது ஈஸியான ஆப்ஷன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து மதுரை போறதுக்கும் சென்னையில இருந்து மேட்ரிட் போறதுக்கும் ஸ்பெயின் போறதுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் எர்த்துல இருந்து நிலாவுக்கு போறதுக்கும் எர்த்துல இருந்து மார்ஸுக்கு போகிற தூரமும், ஓகேவா? அது ரொம்ப தள்ளி இருக்குது. அது பயங்கரமான ஒரு சிஸ்டம்லாம் இருக்கலாம், அட்மாஸ்பியர்லாம் இருக்கலாம், தண்ணியெல்லாம் இருக்கலாம், பட் அங்க போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்போதைக்கு நம்ம நிலாவில் போய் உட்காந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அப்படிங்கிற ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேரி ஹெகடான் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிலாவோட சவுத் போல் இருக்குல்ல, சவுத் போல் வந்து சூரிய வெளிச்சம் படாத பகுதிகள் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல நீர் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சது கூட இந்தியா தான். ஸோ இந்த இடத்துல வந்து பயங்கர சில்னஸ் இருக்குது, நீர்நிலைகள் கூட இருக்குதுன்னு சொல்றப்போ நிலாவில் நம்ம வந்து தோண்டணும்னா
ஃபீட், சில ஃபீட் உள்ளக்குள்ள தோண்டி முடிச்சோம்னா அடிகள் தான் ஒரு மனுஷனோட ஹைட் லென்த் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அடிகள் நம்ம உள்ளுக்குள்ள 2-3 ஃபீட் மட்டுமே உள்ள தோண்டினா கூட half a human லென்த் தான் தோண்டி உள்ளுக்குள்ள நம்ம பார்த்தோம்னா அங்க டெம்பரேச்சர் வந்து பயங்கர கம்மியா இருக்கும். நிலாவை நம்ம சந்திராயன் அப்பமே நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டேஸ் வந்து நாள் கணக்கில் இருக்கும், சூரிய வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், பயங்கர ஹாட்டா இருக்கும். 150 டிகிரி செல்சியஸ் சம்திங், ஐம் நாட் ஷியர் எக்ஸாக்ட்லி, சாரி 50 டிகிரி செல்சியஸ், ஐ திங்க் 50. ஸோ ஒரு ரொம்ப ஹையான டெம்பரேச்சர் இருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பயங்கர கோல்ட் ஆயிடும். ஸோ இந்த நைட்டு பகுதி கோல்டாகும், மீறி மற்ற நிலாவில் வந்து வெளிச்சம் வந்துடும் கரெக்டாக. ஆனால் நிலாவோட சவுத் போலில் பகலே கிடையாது, ராத்திரி மட்டும்தான், முழுக்க முழுக்க இருட்டு மட்டும்தான். ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தோண்டி உள்ளுக்குள்ள வச்சிட்டோம்னா அது அடுத்த 100 இல்லை 1000 இல்லை பல மில்லியன் வருஷங்களுக்கு அதுக்குள்ள நம்ம இப்போ வைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே பத்திரமா இருக்கும். அதுக்கு ரொம்ப பேசிக்கான ரீசன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய உயிரினங்கள் உலகத்தில் அழிஞ்சு போயிட்டே இருக்குது. அண்ட் இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, குளோபல் வார்மிங்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, நம்ம மரங்கள் அழிக்கிறதா இருக்கட்டும், காடுகள் அழிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே கண்டினியூ ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா 2100 ரொம்ப வருஷம்லாம் இல்லை, இன்னும் ஒரு 70-80 வருஷத்துல வந்து ஹியூமன்ஸ் வந்து ஏகப்பட்ட உயிரினங்களை வந்து எர்த்திலிருந்து அழிச்சிருவோம். அது எல்லாமே வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். என்டேஞ்சர் இல்லை, என்டேஞ்சர்ங்கிறது அழிய போவை, எக்ஸ்டிங்க்ட்ங்கிறது அழிஞ்சிரும், காணாமலே போயிடும். அந்த மொத்த உயிரினமே அழிச்சிருவோமா. ஸோ இதெல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்கு நாட் ஜஸ்ட் விதைகளை மட்டும் இல்லை, உயிரினங்களையே நம்ம பாதுகாக்கிறதுக்கு, ஏன் ஹியூமன்ஸே ஒருவேளை இறந்து போனா கூட மறுபடியும் ஹியூமன்ஸை உருவாக்குறதுக்கு தேவையான செல்ஸை கூட அங்கே போய் வைக்கலாங்கிறாங்க. அது எப்படி மாதிரி முடியும்னு தானே கேட்குறீங்க. வெல், நான் அதுக்கு வரேன். ஸோ நீங்கள் வந்து இவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம நிலாவில் போய் வச்சோன்னா எர்த்தோட ஃபியூச்சரை பாதுகாக்கலாம்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் செல். ஸோ டாக்டர்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்களே கமெண்ட் செக்ஷனில் என்னோட பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இருந்தாலும் எனக்கு புரிஞ்ச ஒரு பர்டிகுலர் விஷயத்த சொல்கிறேன். இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் செல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டெம் செல்லாக கன்வெர்ட் பண்ணலாமா. இதை ஸ்டெம் செல்லாக நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம உடம்புல எதுக்கு தேவையான செல்லாவுமே வந்து நம்ம உருவாக்கிடலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டுக்கு தேவையான செல்ஸ் இதுலேருந்து உருவாக்கலாம், பிரெயினுக்கு தேவையான செல்ஸை உருவாக்கலாம். அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட்ங்கிற செல் பை டிஃபால்ட்டே நம்ம உடம்புல எல்லாம் இருக்கான். இது பை டிஃபால்ட்டே பார்த்தீங்கன்னா காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை ஹீல் பண்றதுக்கு இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்லுங்கிறத வந்து பயங்கரமா நம்ம வந்து கோல்டு டெம்பரேச்சர்ல உயிரோட இருக்கிறப்ப அங்கே போய் ஸ்டோர் பண்ணோம்னா பல மில்லியன் வருஷம் கழிச்சு கூட இதை வச்சு மொத்த உயிரினங்களே, மனிதர்களை பேசிக்கா க்ளோன் பண்ணலாம். மனிதர்கள் மாதிரியே மனிதர்கள், நீங்க நானும் நம்மளோட வம்சாவளி எல்லாமே அழிஞ்சு போனா கூட, ஏன் நம்மளே அழிஞ்சு போனா கூட இந்த செல்லை வச்சுக்கிட்டு நம்ம மொத்த மனித இனத்தையே உருவாக்குறதுக்கு ஒரு விதையா கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்லை வந்து நிலாவில் போய் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலினேட்டர்ஸ். செடிகளுக்குள்ள வந்து பூ பூக்கணும், பழம் வரணும், விவசாயம் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் தேவை வந்து பாலினேட்டர்ஸ், விச் இஸ் பி, கரெக்டா, தேனீகள். ஸோ இந்த மாதிரி தேனீகளை வந்து அங்கே போய் வைக்கணும், தேனீகளையுமே நம்ம பராமரிக்கணும். தேனியோட செல்ஸ், பாலினேட்டர் செல்ஸ் இருக்குல்ல, அதுவுமே வந்து அங்கே வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் அடுத்து மனிதர்களை உருவாக்கிடலாம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தை உருவாக்குறது முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. அண்ட் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃப். கோரல் ரீஃப் கடலுக்கு உயிர் கொடுக்கிறது கோரல்ஸ் தான், அந்த உள்ள பவளப்பாறைகள்னு சொல்லுவோம்ல. இந்த பவளப்பாறைகள் தான் வந்து இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக அழிஞ்சு போயிட்டு இருக்கிறது பிகாஸ் ஆஃப் ஹீட். இந்த ஹீட்டுனால வந்து பவளப்பாறைகள் ஏக்கர் கணக்கில் உலகத்திலிருந்து காணாமல் போயிட்டு இருக்குது. மனிதர்கள் வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால கடல் தன்னோட தன்மையவே இழந்துட்டு இருக்கு, நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்க. மீன்கள் முட்டையிடுறது கம்மியாயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே நடந்துட்டு இருக்கப்போ நம்ம இதையும் பாதுகாக்கணும். கோரல் ரீஃபோட செல்ஸுமே வந்து அங்கே வைக்கப்படும்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 விஷயமும் ரொம்ப பேசிக். இது போக நம்ம அடிஷனலா தேவையா எவ்வளவு வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சிடலாம். இது எல்லாத்தையுமே ஒரு சீக்ரெட் வால்ட், அவ்வளவு ஈஸியா இல்ல. கேப்டன் அமெரிக்கா படத்துல காமிக்கிற மாதிரி பனிக்குள்ள உள்ள கேப்டன் அமெரிக்காவை ஃப்ரீஸ் பண்ணி வச்ச மாதிரி இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நிலாவோட சவுத் போல உள்ள ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா பல 1000 வருஷம் கழிச்சு, பல மில்லியன் வருஷம் கழிச்சு, ஆனா 10 வருஷம் கழிச்சு கூட எர்த் அழிஞ்சு போச்சுனால், ஒருவேளை ஃபியூச்சர்ல ஏலியன்ஸோ இல்ல நம்மளோட சந்தாதியினரோ அதாவது 1-2 பேர் மிஸ் ஆனதுன்னா இந்த வால்ட் அவங்க ஆக்சஸ் பண்ண முடிந்தால் எர்த் இன்னைக்கு எப்படி இருக்கோ அட்லீஸ்ட் அதை நோக்கி நம்ம மறுபடியும் நம்ம ரேஸையே மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப். எப்பனாலும் என்னனாலும் நடக்கலாம். யாருமே எதிர்பார்க்காதப்ப தான் டைனோசர் வந்து மொத்தமாக அழிஞ்சு போச்சு. நம்ம அதை விட சயின்டிஃபிக்கலாக அட்வான்ஸ்டாக இருக்கும், அதெல்லாம் சரி. பட் ஒருவேளை ஏதாவது ஆச்சுனாலும் இந்த ஒரு பர்டிகுலர் வால்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 வால்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேரி ஹகடான் சொல்லியிருக்காங்க. இது அங்கே வைக்கப்படும். அண்ட் உங்களுக்கு நான் ஒரு தெளிவுபடுத்திடுறேன், இது வந்து பேசிக் ஸ்டெப்ஸ்ல தான் இருக்கும். இனிமே இது வந்து ஸ்கெட்ச். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை மேப்பா மாற்றி அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ஸ்கெட்ச் போட்டு நம்ம அங்க போகணும். அண்ட் இட்ஸ் நாட் a far off dream honestly. நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல யூஎஸ் வந்து பெர்மனண்டா மூன்ல ஒரு பேஸ் உருவாக்கணும், பெர்மனண்டா மூன்ல வாழ ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. இவங்களோட பிளானுமே என்னன்னு பாத்தீங்கன்னா மேரி ஹகடான் என்ன சொல்றாங்கன்னா, அங்க வந்து இதை செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மனிதர்கள் அங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரோபோட்ஸ் அந்த வேலையை பார்த்துக்கும். சூரிய வெளிச்சத்துல அது சார்ஜ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் சவுத் போலுக்கு போய் அதுவே வந்து இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கும். மனிதர்கள் இறந்தா கூட ரோபோட்ஸ் வந்து மறுபடியும் இவங்களை உருவாக்குறதுக்கு நம்ம கோடிங்லாம் ப்ராப்பரா வச்சோம்னா அதுவே கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயம். முதல்ல இதெல்லாம் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு இது
ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஃபன்னா ஒரு விஷயம் தோணுச்சு. ஒருவேளை உங்களால ஒரு விஷயத்த இந்த வால்ட் நிலாவுல இருக்கக்கூடிய வால்ட்ல சேவ் பண்ண முடியும்னு உங்ககிட்ட சொன்னாங்கன்னா, ஹைப்போதெட்டிக்கலி நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த அங்க வைக்க முடியும்னு சொன்னாங்கன்னா எதை வைப்பீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். கரெக்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார் இந்த கொஸ்டின் நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு முடியறப்போ அந்த கேள்வியை நீங்க மறுபடியும் கேளுங்க. நீ உன் வாழ்க்கையில இருந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் நிலாவுல பல மில்லியன் வருஷங்களுக்கு பாதுகாக்க முடியும் அதுக்கப்புறம் வரக்கூடிய மக்களுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்னவா இருக்குங்கிறத கேளுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி எக்ஸைட்டிங் டாபிக் என்னால உங்ககிட்ட டெய்லி பேச முடியும். பாய். Cheers and G's. And book your free teeth scan and doctor consultation from the link descriptionல இருக்கு. பார்க்க மறந்துடாதீங்க.